கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான சாட்சி நீங்க கேட்க போறீங்க. இந்த சாட்சியில முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, சாட்சியை சொல்லியிருக்கிறதும் ஒரு ஊழியக்காரர், எடுத்து அனுப்பியிருக்கிறதும் ஒரு ஊழியக்காரர். அது மாத்திரம் இல்லை, ரெண்டு பேருமே எளிய உரைநடை முறையில அழகா பேசி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க கடைசி வரை பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரர் கே. ஸ்டீபன். இவர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகாவில் உள்ள களக்காடு அருகில் உள்ள தம்பித்தோப்பு என்ற இடத்தை சார்ந்தவர். இயேசு என் அஸ்திவாரம் என்ற பெயரில் தேவ ஊழியத்தை செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சாட்சி எடுத்து அனுப்பியவர் களக்காடு CSI கிரைஸ்ட் நியூ சர்ச்சில் போதகராக பணிபுரிந்து வருகிற சகோதரர் சுஜின் அவர்கள். இது ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, இந்த தம்பித்தோப்புக்கு பக்கத்துல தான் என்னுடைய சொந்த ஊர் கீழக்கருவேலங்குளம் இருக்கிறது. அப்ப இந்த சாட்சி எங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு சாட்சி. கடைசி வரை பாருங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சோதரம். உங்களை சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். சரி, ஆமா, நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய தலைமுறை, அதை சந்தித்து ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க பேர் ஸ்டீபன். ஸ்டீபன் இயேசுவின் அஸ்திபாரம் ஊழியர்ல செய்து கொண்டு வரீங்க. தம்பித்தோப்புல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? அதை ஒண்ணு சாட்சியை சொல்லலாமா? நான் சொல்ல போனா, ஆண்டவரை அறியாத குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன்தான். ஆனா எங்க அம்மா அப்படி இல்லை. எங்க அம்மா ஆண்டவரை அறிந்தவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, திடப்படுத்த திருவிருந்த ஆராதனையில கலந்து கொண்டவங்க. எங்க அப்பா தம்பித்தோப்பு களக்காடு பகுதியில இருக்கு. தம்பித்தோப்புங்கிறது மாவட்டம், தமிழ்நாட்டுல. அப்படிப்பட்ட ஊர்ல ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம். என் தகப்பனார் ஆலயம் இல்லாத ஒரு ஊரு தம்பித்தோப்பு. அந்த கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தினால எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் திருமண வாழ்க்கை ஏற்பட்டுச்சு. அப்பா பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறியாத மனுஷனா இருந்ததுனால அந்நிய தெய்வங்களுக்கு, அவங்க வழிபடுகிற பாரம்பரிய தெய்வத்துக்கு ஆராதனை செய்துட்டு அப்படி வருவாங்க. எங்க அம்மாவும் சரி, கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின்படி தேவனுடைய வேதத்தை அறிந்தவங்களால கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க. அந்த அந்நிய தேவனுடைய ஆலயத்துல போய் அங்க கொடுக்கிற ஆகாரத்தை வாங்கி கொண்டு வருவாங்க. என் தகப்பனாருக்கு கொடுப்பாங்க, ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்து எங்களையும் வளர்த்து கொண்டு வந்தாங்க. நானும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறியாத நாட்கள், இயேசு யாருன்னு தெரியாது. சிறு பருவம் முதலே தகப்பனுடைய பாரம்பரியத்துல வந்ததுனால அந்த தகப்பனுடைய பாரம்பரியத்துல மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாதான் வளர்ந்து வந்தேன். அப்படி வளர்ந்து வந்த நானும் 3 வருஷம் ஆண்டவரை அறியாத ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவர் அல்லாத தெய்வத்துக்கு பாத யாத்திரையும் போயிட்டு வந்தேன். சிக்கல்ல போறீங்க பாத யாத்திரை? எங்க ஊர்ல அந்த ஐயாவடின்னு சொல்லுவாங்க. அதத்தான் என் தகப்பனார் வழிபட்டு வந்தாரு. அந்த பாரம்பரியத்துல நான் வந்ததுனால அதுல மிகுந்த பக்தி வைராக்கியமா நான் இருப்பேன். அப்போ அந்த கடவுளுக்காக, அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம், எனக்கு முன்னோர்கள் வழிகாட்டினது. அப்போ அந்த தெய்வத்துக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த தெய்வத்துக்கு திருவிழா எடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தெய்வத்துக்கு திருவிழா எடுக்கும்போது அந்த திருவிழா நாட்கள்ல ஒரு வாரம் நாங்க எதுவுமே சாப்பிட மாட்டோம். அதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுப்போம். மத்தியான நேரத்துல விரதம் இருப்போம். ஒரு வாரமா விரதம் இருப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவிழா வருதுன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நாங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சுவோம். அப்படி விரதம் இருந்து ஒரு நாள் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு அப்படி பசி பட்டினிமா உடலை வருத்தி இருந்து அந்த கடவுளுக்காக பாத யாத்திரை போவோம். எங்க போவோம்னா, தம்பித்தோப்புல இருந்து கன்னியாகுமரி பகுதியில இருக்கிற முட்டப்பதி அல்லது சாமிதோப்பு, இந்த 2 பகுதியில எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய், எதற்காக அங்க போறோம்னா பாத யாத்திரையா, அங்க இருந்து கடல் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து அதை புனித நீரா கொண்டு வந்து இங்க உள்ள கோயில்ல வச்சு அதை வழிபட்டு வணங்குறதுக்காக, அந்த திருவிழாவுக்காக இந்த பதம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவோம். நடந்தே போயிட்டு நடந்தே வந்துருக்கீங்களா? ஆமா, முன்னாட்கள்ல நடந்தே போவோம். சில நாட்கள், இப்ப கொஞ்ச நாட்களாக வாகனத்துலதான் போறது. அப்படி போகும்போது நான் போன நாட்கள்ல போகும்போது பஸ்ல போயிருவோம். போகும்போது கார்ல போயிருவோம். வரும்போது அங்க இருந்து என்ன பண்ணுவோம்னா, அதிகாலையில எந்திப்போம். ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு கடுங்குளிரா இருக்கும். ஆவணி மாசம் தான் திருவிழா வரும். அந்த நேரத்துல குளிரா இருக்கும். கடற்கரை ஓரத்துல நாங்க அங்க இருக்கனால முட்டப்பதியில
அந்த கடல்ல குளிச்சுட்டு அங்கிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு அங்க உள்ள கோயில்ல வச்சு அப்போ கும்பிடும் போது அதை சுத்தி சுத்தி வரும். ஈரத்துணியோட அப்படியே சுத்தி வரும். கடல்ல குளிச்சு அந்த ஈரத்துணியோட சுத்தி வரும். சுத்தி வந்து அங்க இருந்த அந்த அரகர சிவ சிவான்னு சொல்லி அதை பாடி எடுத்து அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அங்க ஒரு கலசம் கஞ்சி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு அந்த பலத்தோட நடந்து வருவோம். அப்படி நடந்து வரும்போது முட்டப்பதியில இருந்து நம்ம கன்னியாகுமரி பகுதியில இருக்கு முட்டப்பதி, அங்க இருந்து நடந்து வருவோம். வரும்போது காலையில பாத்தீங்கன்னா வெயில் இருக்காது, நல்லா இருக்கும் கிளைமேட். அப்ப நடந்து வர்றதுக்கு நமக்கு எதுவா இருக்கும், வேகமா நடந்து வந்துரும். அப்புறம் மத்தியானம் ஆக ஆக கொஞ்சம் வெயிலின் தாக்கம் அதிகமாகும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏதாவது மரத்தடி நிழல்ல வேகமா ஓடி வந்து நின்றுக்குவோம். அப்படியே ஓடி ஓடி வருவோம் பாத யாத்திரை வரும்போது. அப்படி வந்து ரோஸ்மியாபுரம்ங்கிற இடம் இருக்கு பனகுடி பக்கத்துல. அந்த ரோஸ்மியாபுரத்துல எங்களுக்கு மதியான ஆகாரம் கொடுப்பாங்க. அந்த மதியான ஆகாரத்தை சாப்பிடுறதுக்காக அந்த ரோஸ்மியாபுரம் ஆலயத்துக்குள்ள போவோம். அந்த கோயிலுக்குள்ள போகும்போது முதல் முறையா நான் பாத யாத்திரை போயிட்டு வர்றேன். வரும்போது முதல் முறையா அந்த கோயிலுக்குள்ள போறேன். போகும்போது அங்க போய் நின்று அந்த கடவுளுக்கு ஆராதனை செய்தோம். அரகர சிவ சிவ பாடி அந்த ஆராதனை செய்யும் போது எனக்குள்ள ஒரு இருள் வந்து மூடிச்சு. கோயிலுக்குள்ள இருக்கும்போது எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் பாடி ஆராதிக்காங்க. அப்படி ஆராதனை செய்திருக்கிற நேரத்துல அந்த கோயிலுக்குள்ள இருக்கும்போது ஒரு இருள் வந்து என்ன மூடி. எந்த வருஷம் அது தெரியுமா? அது கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2006 ஏன்னா 2006 நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன். ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். 2006 முன்னாடி என்னுடைய பள்ளி படிப்பு நாட்கள்ல 2006 முன்னாடிதான். ஆனா 2000 அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அது இருள் வந்து போடுச்சு. ஒரு இருள் வந்து என்ன மூடும் போது என் கண்ணெல்லாம் இருளாகுது. ஆனா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் திறந்த முகமா தான் இருக்கிறேன். ஆனா ஒரு இருள் வந்து மூடும் போது எல்லாமே சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிழல் போல மாறிடுறாங்க. ஒரு போட்டோவோட நெகட்டிவ்ல பார்த்தா ஒரு மனுஷோட உருவம் தெரியாது, அதை பிரிண்ட் போட்டு பார்த்தாதான் என்னன்னு தெரியும். அப்படி ஒரு நிழலை போல எல்லாரும் மாறினாங்க. மாறின உடனே எனக்குள்ள ஒரு அந்தகார இருள் அந்த மூடின உடனே எனக்குள்ள ஒரு பயம், திகிலு, நடுக்கம், ஒரு வேதனை, ஒரு படபடப்பு. என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இவ்வளவு இருள் வெளிச்சத்தை மட்டும் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த பூமி முழுவதும் இருளா மூடுறத அப்பதான் முதல் முறையா நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி வர நான் அப்படிப்பட்ட ஒரு இருளை காணல. அப்படிப்பட்ட ஒரு காரில் மூடும் போது எல்லாரும் ஒரு நிழலை போல தெரியும் போது ஐயோ இது என்ன அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வேதனை, ஒரு பயம், ஒரு திகில், ஒரு நடுக்கம், ஒரு படபடப்பு எனக்குள்ள என் சரீரத்துல. அந்த இடத்துல நிக்க கூட என்னால முடியல. அந்த அளவுக்கு ஒரு படபடப்பு. வெளியே ஓடியே வந்தேன். அந்த ஆலயத்தை விட்டு உடனே அந்த கோயிலை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஒரு புறமா போய் உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஊர்ல உள்ள ரோசமாபுரத்துல இருந்து ஒரு வயதான பாட்டி வந்தாங்க. வந்து தம்பிக்கு என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, என் தம்பி இப்பதான் முதல் முறையா பாத யாத்திரை வந்திருக்கான், நல்ல விரதம் இருந்து ஒரு வரம பக்தியா விரதம் இருந்தான் இந்த ஐயாவுக்காக இருந்து. அப்படி வந்தவன் பாத யாத்திரை அப்படி நடந்து வந்து மத்தியான சாப்பாடு இவங்க சாப்பிடணும். அதுக்கு முன்பாக அந்த கோயிலுக்குள்ள போய் ஒரு ஆராதனை செய்யணும். அதுக்காக உள்ள போனோம். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு உடனே என் நிலைமையை பார்த்தாங்க. படப்படுத்து வேத்து விறுவிறுத்து அப்படி இருந்த சூழ்நிலை பார்த்தோன்னு அவங்க சொன்னாங்க, இந்த பையன் சாமி ஆடுவான் அப்படின்னா. இந்த பையன் சாமி ஆடுவான் அப்படின்னா. ஆமா. அப்படி சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு நடுக்கம். சாமி ஆடுவான்றாங்களே, இங்க போன ஃபுல்ல இருளால இருக்குது. ஒரு மனுஷனுடைய முகத்தை கூட இப்ப நம்ம வெளிச்சத்துல காண முடியல. தேவன் வெளிச்சமாலாம் இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஐயா கூட ஒளியா இருக்கிறன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அந்த கோயிலுக்குள்ள போனா அங்க ஒளியை காணலையா, இருள்லாம் வந்து மூடுது. அப்ப இது என்ன சொல்லி ஒரு திகிலோட தான் நான் இருந்தேன். ஆனாலும் கூட அந்த பலவீனத்தை என்னால சாப்பிட முடியல. என்ன நிற்க திராணி இல்லாதவன வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எழுந்து மறுபடியுமாவே என் பிரயாணத்தை தொடர்ந்து வரும்போது மத்தியான வேலை ஆயிடுச்சுனாலே வெயிலின் தாக்கம் அதிகமாயிரும். வெயில் தாக்கம் அதிகமாக காலெல்லாம் அப்படியே ரோட்ல நடந்து அப்படியே வேதனை அதிகமான அந்த கரட முரடா இருக்கிற அந்த கல்லுமா இருக்கிற அந்த இடத்துல நடந்து வரும்போது பாதம் எல்லாம் அப்படியே பஞ்சு போல மெதுவா மாறிடும். இந்த கீழே இருக்க ஒவ்வொரு சின்ன கல்லு கூட முள்ளு மாதிரி மாறிடும், அப்படியே குத்த ஆரம்பிக்கும். அந்த வேதனையிலும் கூட நான் என் கடவுளுக்காக நான் பாத யாத்திரை போறேன், இந்த ஓட்டத்தை நான் வெற்றிகரமா எப்படியும் கோயில் வர நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி வைராக்கியத்தோட நடந்து வருவேன். அந்த வயசுல அவ்வளவு வைராக்கியம் எனக்குள்ள இருந்தது. என் கூட உள்ள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
ஒருவேளை அந்த வெயிலின் தாக்கம் அதிகனால நடக்க முடியாம அந்த சூடு தாங்க முடியாம ஒரு வாகனம் வந்து அதை மறிப்பாங்க, அதுல ஏறி அவங்க முன்னாடி வந்துருவாங்க. எங்கேயாவது கொஞ்சம் கிலோமீட்டருக்கு தள்ளி அங்க போய் நிப்பாங்க. நாங்க வந்த உடனே எங்களோட சேர்ந்துக்குவாங்க. அப்படி வருவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. அந்த கடவுளுக்காக கொண்ட வைராக்கியம், அந்த பக்தியில நான் நடந்தேதான் வருவேன்னு சொல்லி வருவேன். அப்படி வரும்போது களக்காடு பகுதியில வந்தேன். வருஷம் வரும்போது அந்த கோயிலுக்குள்ள நான் ஒரு இருளை கண்டேன். ஒரு அந்தகார இருள் என்ன மூடிச்சு அந்த ரோஷியாபுரம் கோயிலுக்குள்ள. அதுக்கு பிறகு நான் இங்க களக்காடு வந்த உடனே, களக்காட்டுல தெற்கு ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெந்தேவசி சபை இருக்கு. பெந்தேவசி சபை இருக்குல்ல, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் இருக்கும். அந்த பாலம் இப்போ இந்த நாள்ல அதுல வந்து நகராட்சி அலுவலகம் இருக்கு. அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வயக்காடு வந்து அதெல்லாம் இப்ப அழிஞ்சு போயிருக்குது. அது வயல்வெளியா இருந்தது. அப்போ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது எங்க ஊர் ஜனங்கள்லாம் எதிர்கொண்டு வருவாங்க. மேலதாளத்தோட பாத யாத்திரை வாராங்க, பதம் எடுத்து வாராங்க, அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு வாராங்கன்னு சொல்லி எங்களை எதிர்நோக்கி அவங்க வரவேற்கிறக்க மேலதாளத்தோட ஊர் ஜனங்கள்லாம் வருவாங்க. அப்படி வரும்போது மேல அடிச்சு அந்த சத்தத்தோட வரும்போது ஆர்ப்பரிச்சு வரும்போது எனக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள இருக்கும்போது எப்படி ஒரு அந்தகாரம் சொல்லுதோ அதே இருள் இந்த இடத்துலயும் என்ன மூடிக்கணும். இந்த இருள் மூடும் போது எனக்குள்ள ஒரு பயமும் திகிலும் நடுக்கமும், இது என்ன என இதுவரை நான் கண்டதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதை விட்டு விலகி போன்னு சொல்லி எத்தால வயக்காட்ட பக்கம் ஓடிடும். அப்புறம் என் ஜனங்கள்லாம் நடந்து அவங்க பாத யாத்திரையா வேணுமா ஊருக்கு பக்கம் வந்துருவாங்க. நான் எல்லாரும் போன பிறகு என்னால அப்படி உட்கார்ந்து எந்திரிச்ச உடனே நடக்க கூட முடியாது. ஏற்கனவே மத்தியானம் ஆகாரமும் சாப்பிடலையே, அப்படி பலவீனத்தோட வந்தேன். ஆனாலும் கூட நடந்து போகணும்னு சொல்லி வைராக்கியத்தோட நடந்து போவேன். நடந்து போய் கோயில் பக்கத்துல போய் நின்னேன். வருஷம் நிக்கும் போது அதே போல எப்படி அந்த ரோசியாபுரம் கோயிலுக்குள்ள வச்சு மூடிச்சோ அதே இருள் எங்க ஊருக்கு முன்னால இருக்குது ஒரு ஐயா கோயில். அந்த கோயில் என் பாரம்பரிய கோயில், என் தகப்பனார் வழிபட்ட கோயில். அந்த கோயிலுக்கு முன்பாக இருக்கும்போது எல்லாரும் சங்கி சத்தம் அந்த சாண்டி அடிச்சு தீபாராதனை காட்டி அதை வழிபடுற அந்த மேலதாளத்தோட ஆர்ப்பரிச்சு வழிபடுற நேரம். ஏன்னா கோயிலுக்குள்ள சாமி வந்துட்டுன்னு சொல்லி ஒரு உற்சாகத்தோட அந்த திருவிழாவை ஆரம்பிக்கிற நேரம். அந்த நேரத்துல நான் போய் நிக்கும் போது அதே இருள் என்ன மறுபடியும் மூடும். அந்த இருள் மூடும் போது எனக்குள்ள என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. ஒரு நிலையற்ற ஒரு மனிதனை போல மாறிடுவேன். அந்த காலம் என்ன சூழ்ந்து கொள்ளும். ஒரு பயம் திகிர்வு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜனங்களும் இந்த இருளுக்குள்ள இருந்து இந்த இருளை ஆராதிக்கிறாங்க. அப்ப இந்த இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர் யாரு? அந்த வெளிச்சத்தின் தெய்வம் யாரு? எனக்குள்ள ஒரு கேள்வி அந்த இடத்துல. அப்போ ஐயா ஒளியா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல யாரு இருக்கா? இது எதை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கு இந்த ஜனங்களை அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நான் கடவுளுக்காக தானே வைராக்கியமா போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த இடத்துக்கு வந்து அப்ப இருளியா என்ன மூடுது? ஐயா ஒளி வெளிச்சமா இருக்குன்னா அந்த வெளிச்சம் தானே எனக்குள்ள வரணும். அப்ப அந்த வெளிச்சத்தை ஏன் என்னால காண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தூர போனேன். ஒரு நாள் படுக்கையில படுத்திருக்கேன், தூக்கத்துல இருக்கிறேன். அதிகால வேலையில ஒரு சத்தம் என் காதுல கேட்டது. நீ எழுந்துரு, என் ஆலயத்துக்கு வா. நீ எழுந்துரு, என் ஆலயத்துக்கு வா. ஆமா, இந்த சத்தத்தை மட்டும் நான் தொடர்ந்து காலையில அதிகாலையில கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது எனக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்தது. எப்படியாவது ஆலயத்துக்கு போனோம். இந்த எண்ணம் மட்டும் எனக்குள்ள வந்து அதுவரை கோயில்கள்ல தான் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் தான் ஐயா தான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தானா, நீ எழுந்து ஆலயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை எனக்கு கேட்கும்படியா செய்த. ஆமா, நான் எழுந்த உடனே அம்மா இப்படி ஒரு சத்தத்தை கேட்டேன், நான் ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொன்னேன். அம்மாட்ட சொன்ன உடனே அப்படியே எங்க அம்மா கண்ணுல ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படியே அழுதுட்டாங்க. ஏன்னா அவங்க ஆண்டோடைய பந்தியில சேர்ந்தவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, திருவிருந்து எடுத்தவங்க, ஆண்டோடைய பிள்ளையா வாழ்ந்தவங்க. ஆனா அறியாத ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவர் அல்லாத ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனுக்கு கட்டி கொடுத்தாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது என் மகன், அதுவும் மூத்தவன் ஒருத்தவன்ட்டு எங்க அண்ணன், அவன் எதுலயுமே பக்தியா இருக்க மாட்டான். ஆனா நான் அப்படி இல்ல, தகப்பனுடைய பாரம்பரியத்துல மிகுந்த பக்தி வைராக்கியம். அப்படி வாழ்ந்தவனால என்ன குறிச்சு எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. இவன் இப்படி இருந்தவன் மனம் திரும்பிட்டானே, ஆலயத்துக்கு போறேங்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தோஷம், ஒரு அழுக. அப்ப நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் ஆலயத்துக்கு போனோம், திருப்ப நான் ஆலயத்துக்கு போகணும். அப்படி போகும்போது ஏதாவது உயர்ந்ததை காணிக்க கொடுக்கணும்ல, என்னமா நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட கேட்டேன். அப்போ என்ன செய்யன்னு தேடி எடுத்து பார்த்து எங்க அம்மா
ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கா ஏறி இறங்குறாங்க. எதுக்கு? என் பிள்ளை ஆலயத்துக்கு போறாங்க, ஒரு 10 ரூபா கடனா கொடுங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கடி. கடவுளை தேடுற பிள்ளைகளா இருந்தாலும், அவ்வளவு பக்தி வைராக்கியமா நான் அன்னைக்கு இருந்தாலும், என் குடும்பம் அவ்வளவு கஷ்டம். தருத்திரம். எங்க அப்பா தேங்காய் பறிக்கிறது வேலை. தென்னை மரம் ஏறி தேங்காய் பறிச்சுட்டு வரணும், அதை சாராய கடையில கொடுக்கணும், குடிக்கணும். இதுதான் குடும்பத்தை போஷித்து காப்பாத்துக்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு இல்ல. அது அவர் அறியவும் இல்ல. ஏன்னா இருளுக்குள்ளே வாழ்ந்துட்டாங்க, வெளிச்சத்துக்கு வரல. ஆனா ஆண்டவர் என்ன, அந்த சத்தம் மட்டும் கூப்பிடும் போது அந்த சத்தத்தை கேட்டு நான் ஆலயத்துக்கு போனோடனே எங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டீங்க இல்லையா? பாருங்க, சாட்சியில அன்பு சகோதரர் இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்வதற்கு ஆவல் படுகிறார். பாருங்க, ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். ஒளியை பெற்றுக்கொண்டவர் இன்றைக்கு பல பேருக்கு வெளிச்சமாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பிரச்சனை இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு ஜெபிங்க, அவரை பின்பற்றி கொள்ளுங்க. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் அதிகாரம் 8 இறைவசனம் 12. When Jesus spoke again to the people, he said, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of life. A reading from the book of John, chapter 8, verse 12. வசனம் சொல்றத பாத்தீங்களா? இயேசுவானவர் சொல்றாரு, நான் தான் இந்த உலகத்திற்கு ஒளி. யார் என்ன பின்பற்றுகிறாங்களோ அவங்க இருளிலே நடக்க மாட்டாங்க, ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். அப்ப இருள்னு சொன்னா பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய வெளிச்சம் உங்களிடத்துல வரும் பொழுது பாவமாகிய காரியங்கள் உங்களிடத்துல காணப்படாது. ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம், பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு ஊழியரையும், சாட்சியை அனுப்பி கொடுத்த தேவ மனிதரையும், பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.